கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் எந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் எந்தன் சித்தம் போல். Praise the Lord. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 47வது அதிகாரம் 1வது வசனம். சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக சத்தமிட்டு ஆர்ப்பரியுங்கள், துதியுங்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. நம்ம சபையில ஆண்டவருக்கு எப்படி நம்ம ஆராதனை செய்யணும் என்றால் கைகளை தட்டி நடனமாடி தேவனுக்கு முன்பாக சத்தமாய் பாடல்களை பாடி அவரை துதிக்க வேண்டும். ஏனென்றால் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் கை தட்டுறதே விட்டுட்டாங்க, அதையே மறந்துட்டாங்க நிறைய பேர். ஏன்னா அதெல்லாம் ஒரு கை தட்டுறதெல்லாம் ஒரு பழைய மாடல் அது அப்படின்று சொல்கிறவர்கள் கூட இருக்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்கிறது கை கட்டி அல்ல, கை கொட்டி தேவனுக்கு முன்பாக சத்தமிட்டு பாடல்களை நம்ம பாடி தேவனை துதிக்க வேண்டும். God bless you.